கரை வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் விக்னேஷ் ராஜா எடுத்த படம் தான் கரை. ஸோ இந்த படத்தை ஆன்லைனில் சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு பேங்க் ராபரி கதையிலேருந்து ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவோட விவசாய கடனை வந்து அடைக்கிறதுக்கு ஆரம்பித்து அப்படின்னு பார்த்தா அந்த கடனால் எவ்வளோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பாதிப்பில் இருக்கிறப்போ இல்லை இது வந்து நம்ம அப்பா கடன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஊரோட கடன் தான் இதில் அடங்கியிருக்கு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் ஒரு லோன் வாங்கினா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும்னு சொல்லி ஒரு சின்ன கருத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இந்த கதையை வந்து 1960 ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் கேரக்டரை செட் பண்ணுறதுக்கு தான் அது அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான், அதாவது போலீஸ் ப்ளஸ் திருடன் மாதிரி தான். அதாவது நம்ம தனுஷ் வந்து திருடன் மாதிரியும் சிராஜ் சார் வந்து போலீஸ் மாதிரியும் இங்கே வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கதை வந்து ரொம்ப சட்டிலாக ஸ்லோவாக போனாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து விக்னேஷ் ராஜா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து சின்ன சின்ன ஸ்பாட்னா பிடிச்சிருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது போர்த்துறை டேரக்டருக்காக தான், அந்த போர்த்துறை படத்துக்காக தான் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஹைப்புங்கிற பொறுத்தவரையும் என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போர்த்துறை போய் பார்த்தோம்ல, அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த படத்துக்கு வந்து அவுட் ஆஃப் 5க்கு 4 கொடுப்பேன். அந்த 1 எதுக்குன்னா அங்கங்கே லேக் ஆகுது. எல்லா படமுமே வந்து என்டர்டைன்மெண்ட்டிங்காக ஒரு 3-2.5 மணி நேரம் தருவாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு கதை அம்சமும் ஒவ்வொரு கதை களமும் பொறுத்து தான் அந்த ஒரு கதையே சேஞ்ச் ஆகும், ஸ்க்ரீன் பிளேவும் சேஞ்ச் ஆகும். என்னை பொறுத்தவரையும் என்னென்னா லாஸ்ட் 1 மந்த்தில் ஒரு ஒர்த்தான படம் பார்த்தீங்கன்னா கரை நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.